அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 11/1/2026ங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. அதாவது சபரிமலையில் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மகரஜோதி வரைக்கும் மட்டும்தான் சபரிமலையோட அப்டேட்டு கொடுக்குறதா சொல்லிவிட்டு நான் முதலையே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மகரஜோதி வரைக்கும் மட்டும்தான் நாம் சபரிமலை அப்டேட் கொடுக்க போகிறோம். அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அதே மாதிரி சபரிமலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு 18வது வருஷங்க. அதாவது இந்த டைம் நான் வந்து மகரஜோதி எப்போ சாமி தரிசனம் பண்ணனா எனக்கு 18வது வருஷம். சரிங்களா? அதே மாதிரி என்னுடைய 18 வருஷத்தோட அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது புல்மேடாக இருக்கட்டும், பம்பாவளியாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், மற்ற மாதங்களில் நம்ம சபரிமலைக்கு போகும்போது, நான் சபரிமலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவில் தரிசனத்தில் சாமி தரிசனம் பண்ணிடுவேங்க. ஆனால் மகரஜோதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் இருமுடி கட்டிக்கிட்டு இந்த வருஷம் எனக்கு 18வது வருஷங்கிற காரணத்தினால தென்னங்கன்று எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் சபரிமலையில் மகரஜோதி எப்போ நான் சாமி தரிசனம் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சபரிமலை வீடியோவை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் நம்ம பண்ண அப்டேட்டில் ₹1 காசு கூட நாம் யாருக்கிட்டையும் வாங்க கிடையாது. ஒரு ஆடு ப்ரமோஷனோ, ஒரு பெய்டு ப்ரமோஷனோ, இந்த மாதிரி எவ்வளவோ எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு இது பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த ஆடெலாம் போட்டு கொடுங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க சபரிமலை வீடியோவில். குறைஞ்சபட்சம் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா ₹3,00,000 நான் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நான் எந்த ஒரு காசும் வாங்காமல் முழுக்க எனக்கு ஐயப்பனை பிடிக்குங்கிற காரணத்தினால இந்த வருஷத்தில் முழுக்க நான் ஃப்ரீயாக தாங்க பண்ணியிருக்கேன். யாருக்கிட்டையும் ₹1 காசு வாங்க கிடையாது. ₹1 பெய்டு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ₹1 ஆடு ப்ரமோஷனை கூட நம்ம இது வரைக்கும் வாங்க கிடையாதுங்க. இது முழுக்க எனக்கு பிடிச்சதுனால மட்டும்தான் இதை நான் பண்ணினேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லா மாதமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதாவது அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள், தமிழ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எதனாலனா பொங்கல் அப்போ நம்ம வந்து சபரிமலையில் இருப்போம். அங்கே டவர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போயே உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஐயப்பனுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.